உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அப்படி என்ன நடந்துட்டு எப்படி பெரிய டிசிஷன் எல்லாம் எடுக்கிறது கண்டா, இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கன் போர்ல வந்து 13 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து இறந்திருக்காங்க. 13 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து வெல் டெக்கரேட்டட் சோல்ஜர்ஸ், அதாவது இந்த போர்ல வந்து நல்ல ரேங்க்ல உள்ள சோல்ஜர்ஸ் தான் இறந்தது. அதை தவிர இந்த போர்ல இவ்வளவு நாளுக்கு வந்து 200க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து காயப்பட்டிருக்காங்க. காயப்பட்டா இப்ப கையிலாம இருக்கலாம், காலிலாம இருக்கலாம், அப்படி கனக வைரமான பிரச்சனைகள் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா இப்படி எங்கேயோ நடக்கிற ஒரு போருக்காக ஏன் அமெரிக்கான 200 பேர் வந்து இப்படி காயமடையணும், 13 பேர் ஏன் சாகணும்? அதோட நாளுக்கு நாள் ஈரான் அட்டாக்ஸ் வந்து அமெரிக்கன் பேசஸ் மேலேயும், அமெரிக்கன் எம்பசி, அமெரிக்கன் ஒபிஷியல் நிக்கிற ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது. இதனால மேலும் பல காயமடையக்கூடிய ஆக்களும் சாகக்கூடிய ஆக்கள் எண்ணிக்கையும் வந்து அதிகரிச்சு கொண்டே இருக்குது. இதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி தேவையில்லாத போருக்காக உங்களை வந்து இஸ்ரேல் வந்து மண்டைய கழுவி கொண்டு வந்து அங்க விட்டுருக்காங்க, நீங்க வந்து அதையும் பொருட்படுத்தாம எங்கட நாட்டு வீரர்களை கொண்டு வந்து அங்க களத்துல பலியிட்டு கொண்டிருக்கிறீங்க. இது வந்து எங்கட நாட்டுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதனால வந்து இதை வந்து உடனடியாக நிறுத்தணும், இல்லாட்டி இதுக்குரிய மாற்று பாதையை வந்து நீங்க தான் செய்யணும். அதாவது இந்த போஸ்ட்ல இருந்து நான் வெளியேறேன் அவர் சல்யூட் பண்ணிட்டு போயிட்டார்.